சிறு வயதிலிருந்தே நாம் அனைவருமே பக்தியிலே வளர்ந்தவர்கள்தான். நம் தாய் தந்தையரும் மற்ற பெரியவர்களும் ஆலயத்திற்கு அழைத்துச் சென்று அங்கே காட்டப்பட்டுள்ள அது எந்த தெய்வமோ, உதாரணமாக ஒரு முருகன் என்றால் அங்கே அழகாக வைத்து அலங்காரமாக வைத்திருக்கக்கூடியதை அந்த முருகனை வழிபட்டால் நமக்கு வேண்டிய வரங்களை தருவான், நம்மை காப்பான் என்ற ஆசையில்தான் நம்முடைய பெரியவர்களும் சரி, தாய் தந்தையரும் சரி, அருகில் உள்ளவரும் சரி, இப்படித்தான் நமக்கு வழிகாட்டி உள்ளார்கள். அதே சமயத்தில் இதிலே இன்னும் சில வளர்ச்சி பெற்றவர்கள் ஜெபங்கள் இருந்து, பல கடுமையான விரதங்களும் இருந்து மந்திரங்களை சொல்வோரும் உண்டு. முருகன் அருளை நான் பெறப்போகின்றேன், மனைவி மக்களை எல்லாம் ஒதுக்கிவிட்டு அதன் வழி செயல்படுவோரும் உண்டு. ஆனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், அந்த முருகனின் படத்தையே உற்று நோக்கி அங்கே மலர்களோ ஆடைகளோ பதார்த்தங்களோ எதுவாக இருந்தாலும் இதையெல்லாம் உற்று நோக்கி பதிவாக்கி மந்திரங்களை திரும்ப திரும்ப ஜெபித்து அந்த அருள் பெற வேண்டும் என்று செயல்படுத்துகின்றார்கள். ஆனாலும் கண்கொண்டு உற்று பார்க்கப்படும் பொழுது அதிலே சூரியனுடைய காந்த சக்தி பட்டு அலைகளாக வெளிவருவதை நுகர்ந்தாலும் அந்த ரூபத்தை அல்லது அந்த படத்தை காட்டுவது கண்கள் தான். அது படமோ சிலையோ, அதில் என்னென்ன இருந்ததோ அந்த நிறங்களை எல்லாம் கவர்ந்து படமாக இந்த கண்கள் காட்டுகின்றது. அது மட்டுமல்ல, சூரியனுடைய காந்த சக்தியால் கவரப்பட்ட இந்த அலைகள் உடலுக்குள் பரவி செய்து அந்த முருகனையை மீண்டும் மீண்டும் ஜெபிக்க ஜெபிக்க அதுவே எனக்குள் வரித்துக் கொள்கின்றேன். இப்படி பல காலம் ஜெபிக்க ஜெபிக்க இந்த உடலுக்குள் மிகவும் வலிமையாகி விடுகின்றது. அதே சமயத்தில் பழைய புஸ்தகங்களோ சுவடிகளோ இவைகளை எல்லாம் படித்து இந்த மந்திரங்களை சொன்னால் முருகனையே கூட நீ கைவல்யப்படுத்தலாம் என்று அதிலும் சில விளக்கங்களை கொடுத்திருப்பார்கள். அதற்கு இன்னென்ன பொருள்களை எல்லாம் நீ முருகனுக்கு இட வேண்டும், 108, 1008, 1,08 என்ற நிலையில் நீ திரும்ப திரும்ப மந்திரங்களை நீ ஜெபித்தாய் என்றால் முருகன் உனக்கு வசப்படுவான், உன் அருகிலே வருவான் என்றும் அங்கே காட்டியிருப்பார்கள். அதிலே சொன்ன வழி இந்த எண்ணத்தை வலுவாக்கி அந்த முருகனுடைய படத்தை உற்று நோக்கி பொருள்களை போட்டு மந்திரம் சொல்லப்படும் பொழுது அது அனைத்துமே அலைகளாக பெருகிவிடுகின்றது. ஆனாலும் இந்த வாழ்க்கை காலத்திலே அது முழுமை பெறாதபடி இறந்து விட்டால் இந்த உடலுக்குள் எடுத்துக்கொண்ட உணர்வுகள் விளைந்து அதுவே அங்கே வலுவாக நிற்கும். அதே சமயத்தில் இதே மந்திரத்தை மற்றொருவர் ஜெயிப்பார்கள் என்றால், நான் உலகிட்டு பிரிந்தேன் அல்லவா, இந்த உணர்வுகள் அங்கே குவிந்து அவருக்கு அங்கே முருகனாக தெரிய ஆரம்பிக்கும். உதாரணமாக இந்த டிவி ரேடியோக்கள் எப்படி அலைகளை பரப்புகின்றன அதை போன்றுதான் ஒரு டிவி நிலையத்திலிருந்து ஒளி ஒளி என்ற அலைகளை பரப்பப்படும் பொழுது இங்கே வீட்டிலே அதே அலைவரிசையை திருப்பி வைத்தோம் என்றால் அந்த அலைகள் வருவதை இந்த டிவி கவர்ந்து படமாக காட்டுகின்றது. இதை போன்றுதான் ஒரு உடலில் விளைந்த இது போன்ற பக்தி நிலையை கொண்ட தெய்வத்தை வரிந்து கொண்ட உணர்வுகள் அது எந்த ஒளியால் அது பதிவாக்கி அலைகளாக மாற்றப்பட்டதோ அதையே இன்னொரு மனிதன் அதே ஒளிகளை எழுப்பி அதே நினைவு கொண்டு எண்ணி எடுக்கத் தொடங்கினால் இந்த டிவி வீட்டிலிருந்து எப்படி அந்த அலைகளை கவர்கின்றதோ அதை போன்று இது இந்த உணர்வலைகளை குறித்து முருகனாக இங்கே காட்சி தரும். காரணம், ஒரு கேமரா மூலம் பட அலைகளை தொகுப்பை அதை எடுக்கின்றார்கள். பின் அதற்குண்டான சாதனத்தை இன்னொரு சாதனத்தை வைத்து கேமராவிலே படம் எடுத்ததை இயக்கப்படும் பொழுது அதில் பதிவான உருவங்களும் அசைவுகளும் செயல்களும் நிஜமாகவே தெரிகின்றது. ஆனால் இயக்கத்தை நிறுத்திவிட்டால் பொம்மை போன்று தெரிகின்றது. இதை போன்றுதான் மனிதனுக்குள் விளைந்த உணர்வுகளை சுவாசித்து உயிரிலே பட்டு இந்த உணர்வின் ஓட்டங்களாக நுகர்ந்தால் அந்த முருகனை நடந்து வருவதாகவும் பல செயல்களை செயல்படுத்துவதாகவும் இந்த உணர்வு இந்த ஒளி அது பட்ட பின் நேரடியாக அவனை வந்து உணர்த்துகிறான் என்றும் கவிகள் பாடுகிறான் என்றும் தெரிய ஆரம்பிக்கும். ஆனால் மற்றவர்களுக்கு இது தெரிவதில்லை. ஆனால் இங்கே முருகன் என்னிடம் பேசுகிறான் என்ற நிலையில் மற்றவர்களுக்கு எங்கே பேசுகிறான் என்று காண முடியாது.
ஆனால் இந்த ஜெபித்த மந்திரம் எந்த அளவுக்கு ஆழமாக இங்கே பதிவாகியுள்ளதோ அதே எண்ணமாக இங்கே வளரத் தொடங்குகிறது. இது அதிகமாக மனைவி மக்களை துறந்துவிட்டு முருகனை அடையப் போகின்றேன், நான் முருகனையே முழுமையாக நான் எடுத்துக்கொண்டேன் என்று இந்த மந்திரத்தின் நிலையில் கொண்டு பெண்டு பிள்ளைகளை தொடர்ந்து சொத்து சுகத்தின் தொடர்ந்து சாட்சாத் அந்த முருகனே என்னிடம் வந்துவிட்டான், அவனை எல்லாம் கொடுப்பான் என்று துறவரம் போன்று ஊர் ஊராக சுற்றத் தொடங்குகிறான். ஆனாலும் தன் வாழ்க்கை என்று ஒன்று இருக்கின்றதல்லவா, உணவுக்காக என்று பிச்சான் தேகி என்று இந்த உடலை வளர்க்க இன்னொருடம் ஏதோ ஒரு வகையிலே உணவுக்காக யாசகம் கேட்டுத்தான் ஆக வேண்டும். ஆனாலும் முருகனுடைய உணர்வு இங்கே வலிமையாக இருக்கப்படும் பொழுது அருள்வாக்காக இங்கே வெளிவரும். சில துயரங்களோ ஆவியோ மற்ற கொடுமைகளோ இருந்தால் இங்கிருந்து வெளிப்படக்கூடிய வாக்கு அங்கே பட்டப்பின் அங்கே அதெல்லாம் அகன்று நல்லதாக மாறும். இப்படி மற்றவர்களுக்கு இது நல்லதாகும் பொழுது இங்கே கடவுளின் தூதுவன் என்று இவரை புகழ் பாட ஆரம்பிக்கின்றோம். ஆனால் எந்த மந்திரத்தால் மீண்டும் மீண்டும் ஜெபித்து இந்த உணர்வின் தன்மை வளர்த்து கொண்டாரோ அதே உணர்வு கொண்ட மற்றவர்கள் அணுகி வருவார்கள். எங்கள் குறையெல்லாம் நீங்கள் தான் நீக்க வேண்டும், நீங்கள் தான் கடவுள், முருகன் அருளை முழுமையாக பெற்றவர் நீங்கள் என்றெல்லாம் அவருடைய செவிகளிலே படும்படியாக பல புகழாரங்களை பாடி இதையெல்லாம் அவர் நுகர உயிரிலே பட்டு இதுவும் அணுக்களாக வளையத் தொடங்குகிறது. இருந்தாலும் இந்த சக்திகள் அவர் உடலிலே சில காலம் வலுவாக செயல்படுகின்றது. ஆனால் அந்த காலத்திற்குள் இவரை அணுகி வந்தவருடைய கஷ்ட நஷ்ட துன்பத் துயரங்கள் வேதனைகளை எல்லாம் கேட்க அந்த உணர்வுகள் உயிரால் உருவாக்கப்பட்டு உடலிலே அத்தகைய தீ அணுக்களாக வளரத் தொடங்கும். முருகன் அவருக்கு சக்தி கொடுத்தார் என்று எண்ணுவார்கள். ஆனாலும் அதை வைத்து பிறருடைய தீமைகளை நுகர்ந்து அதை துடைக்காத நிலையில் வரப்படும் பொழுது இங்கே நோயாக மாறிவிடுகிறது. ஆனால் நோய் வந்ததும் இவர் சொல்வார், எனக்குள் முருகன் வந்தான், அருளை கொடுத்தான், எத்தனையோ காட்சிகளையும் கவிகளையும் பாடினான் காட்டினான், ஆனால் ஏனோ என்னை இப்பொழுது சோதிக்க நோய்களாக கொடுக்கின்றான், முருகன் இப்பொழுது என் மீது இறக்கப்படவில்லை என்று இவன் துடிப்பான். காரணம், அப்படிப்பட்ட முருகனும் இல்லை, அப்படிப்பட்ட முருகன் வருவதும் இல்லை. இதையெல்லாம் ஒரு மனிதனுக்குள் விளைந்து ஒளி என்ற நிலையில் நாம் உற்று பார்த்து பதிவான உணர்வின் அலைகள் தான் குவிந்து ஒளி என்ற நிலையில் இயக்க சக்தியாக நமக்குள் வரப்படும் பொழுது அதனுடைய செயலாக்கங்கள் நாம் முருகனை வந்ததாக நாம் எண்ணி விடுகின்றோம். அது சாதாரண மனிதனுடைய எண்ணங்கள் உணர்வுக்குள் சுழன்று அதே அலைகளை சுவாசிக்க இங்கே தீமைகளை அகற்றும் வல்லமை இல்லாதவர்கள் நோயாகி கடைசியில் இந்த உடலும் வேதனை கொண்ட நிலைகளாக அதன் வழிதான் உடலை விட்டு பெரிய நேரம் இந்த கடைசி முடிவு இப்படித்தான் இருக்கும். இதையெல்லாம் நாம் தெளிவாக தெரிந்து கொண்டால்தான் நாம் எதை நுகர வேண்டும், எதை சேர்க்க வேண்டும் என்பதை உணர்ந்து தீமைகளை வென்று நஞ்சனை வென்று உணவை ஒளியாக மாற்றி வின் சென்ற ஆற்றல் மிக்க நிலையில் மனிதனுடைய எந்த ஈர்ப்புக்கும் சிக்காது சென்ற ஒளியின் நிலையாக பிரகாசித்துக் கொண்டிருக்கும். அந்த எதிலுமே அது வேகாத நிலையில் கொண்டு வளர்ந்து கொண்டிருக்கும் அந்த அருளை பெற்றால்தான் நாம் இத்தகைய தீமையிலிருந்து விடுபட முடியும். அது கடவுள் என்றும் இறைவன் என்றும் முருகன் என்றும் இதையெல்லாம் எப்படி நாம் நுகர்ந்தோமோ அப்படித்தான் நமக்குள்ளது உண்மைகளை உணர்த்தும். அது சிறிது காலம் இருக்கும், பின் கடைசியில் அதனுடைய நிலை நாம் மனிதனுக்கு அடுத்த உயர்ந்த நிலை பெற முடியாது. ஆகவே நாம் யதார்த்த வாழ்க்கையில் இதுபோன்ற மந்திரம் சொல்வதிலோ இதுபோன்ற தெய்வத்தின்பால் பற்றுக்கொண்டு இந்த உணர்வுகளை பதிவாக்கும் நிலையில் நாம் செயல்படுவதோ நம்மை இன்னொரு மனித உடலுக்குள் தான் அழைத்துச் செல்லும், தீமையை விளைவிக்கும் நிலையிற்கு கொண்டு செல்வதை என்பதை உணர்ந்து எந்த மனிதனுடைய ஈர்ப்பிற்குள் சிக்காது வின் சென்ற மகா ஞானியுடைய அருள்களை நாம் பெற்று அதன்படி இந்த உடலுக்குள் சேர்த்துக் கொண்டால் நாம் எத்தகைய தீமையிலிருந்து விடுபடலாம், உயிரோடு ஒண்டலாம், அழியா ஒளி சரீரம் பெறலாம். இந்த மனித ஈர்ப்பிலிருந்து விடுபட்டு நாம் உடல் பெறும் நிலையிலிருந்து பிறவில்லா நிலை அடைய முடியும் என்பதைத்தான் குருநாதர் இங்கே நமக்கு தெளிவாக்குகின்றார்கள்.